ஹாய் விவஸ், இன்றைக்கி வந்து நம்ம சாப்பாடு வந்து இன்றைக்கி லஞ்ச் வந்து பருப்பு குழம்பு வச்சிடலாம். பருப்பு குழம்பு வச்சு கத்திரிக்காய் பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கத்திரிக்காய் வந்து உண்மையிலேயே இந்த இதை பார்த்தா வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சும்மா வணக்கி பொரியல் மாதிரி வச்சுக்கலாம் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து பருப்பு குழம்பு வைக்க போகிறேன். பருப்பு குழம்புக்கு வந்து பருப்பு வந்து குக்கர்லேயே நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் 3 பேருக்கு அளவாக தான் நான் போடுவேன். 3 பேருக்கு அளவு ஒரு நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றும்போது குழம்பு வந்து நிறையா நமக்கு வந்துடுறதுனால கொஞ்சம் ஒரு கைப்பிடி பருப்பு அளவு தான் எடுத்துருக்கேன். இதை வந்து கழுவிட்டு நம்ம இதில் தக்காளியும் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் சின்ன வெங்காயம் பார்த்துக்கோங்க, இவ்வளோ வந்து உரிச்சு வச்சுருக்கேன். நான் ஒரு தக்காளி பழம் அரிஞ்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி பழம் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம், நம்மளோட விருப்பம். அந்த அளவாக தண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் அளவாக வச்சுட்டு இது நம்ம எப்போ மூடி வச்சுட்டு விசில் வச்சுக்கலாம். இது வந்து பருப்பு குழம்புக்காக நான் வைக்கிறேன். பத்தால வெளியில் வந்து யார் சமையல் கட்டுக்கு முன்னாடி எனக்கு ஜன்னல் இருக்குது, அதில் வந்து சூரிய ஒளி அடிக்குது பார்த்தியாலா. அதனால் வந்து நமக்கு லைட்டாக வீட்டுக்குள்ளே வந்து அப்படி இருக்க மாதிரி தெரியுது. சூரியன் வந்து இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்குது. நமக்கு 2 நாள் கொஞ்சம் மழை கிளைமேட்டுக்கு லைட்டாக ஒரு மாதிரி மங்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் மணி பிளான்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா சமையல் கட்டுக்கு முன்னாடி பாருங்கள். நான் எனக்கு வந்து செடி ரொம்ப பிடிக்கும். மணி பிளான்ட்டு பாருங்கள் வச்சுருக்கேன். நான் இந்த ஜன்னல் பக்கத்தில் முன்னாடி வச்சுருக்குது. நான் அப்புறம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சு தரலாம். இந்த மணி பிளான்ட் பாருங்கள் வந்தது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனர்ஜி கொடுக்கும். பற்றலாம் சமைக்கும் போதெல்லாம் பார்க்கிங்கிட்ட அப்படியே பச்சை பச்சை அழகாக நான் வந்து வச்சுருக்கேன். இது வாடகை வீடு தான், ஆனால் நீட்டாக வச்சுங்கட்டிக்கு ஒன்றும் சொல்லலை. அவங்க வச்சுருக்கு பாருங்கள் அழகாக. நமக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இயற்கை வாசம் அடிக்காமல் இருக்குது பற்றியலா. இது வந்து நமக்கு ஒரு நல்லாயிருக்கும் பாய்க்கிறதுக்கு. காலையில் எழுந்திரிச்சோன்னே இது பார்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு தான் நான் வந்து சமைக்கிறதுக்கு வருவேன். அதான் சரி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சுதான். இது மசாலா அரைக்கணும் பற்றில அந்த பருப்பு குழம்புக்கு. அதுக்கு என்னென்னா தேங்காய் பார்த்துக்கோங்க. நான் 3 பேர் கலவை தான் குழம்பு செய்யணும். அதனால் பருப்பு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சு அவங்க சாப்பிட மாட்டேங்க. லைட்டாக தண்ணி மாதிரி வச்சா தான் அவங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய் மெயினாக வந்து ஜீரகம் வேணும். ஜீரகம் கொஞ்சம் அளவாக, ரொம்ப போட்டால் ஸ்மெல் அடிக்கும். இந்த ஸ்பூன் இருந்தால் ஸ்பூன் வச்சு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் இதிலே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வராது. அரைக்கும்போது போட்டீங்கன்னா அந்த கொஞ்சம் மஞ்சத்தூள் ஸ்பூன் இருந்தால் நீங்கள் ஸ்பூன் வச்சு அளவு எடுத்துக்கோங்க. இனி இதில் நம்ம பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன். போட்டு நம்ம நல்ல மிக்சியில் அரைக்கலாம். பக்கத்தில் வெளியில் சூரிய ஒளி அடிக்கன்னு பாருங்கள் எப்படி வந்து நல்லா வந்து வெளிச்சமாக நல்லாயிருக்கு. அப்படியே கிழக்கு பார்த்த வீடு வாசல் எங்களுக்கு. அதனால் நேரம் சமையல் கிட்ட திறந்தோடனே ஜன்னல் வந்துடும். எங்கே இருக்கிற ஜன்னலே அதான். பருப்பு வந்து நல்லா வெந்துச்சு வந்து கடைஞ்சி நான் வந்து இது வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோங்க. பருப்பு குழம்புக்கு தேங்காய் எல்லாமே அரைச்சி வச்சுருக்குது. ரொம்ப ஈஸியான குழம்பு தான் இதெல்லாம். தண்ணி நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சது நம்ம கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு போட்டுருக்கேன்.
இந்த காய்ந்த மிளகாய் வந்து கண்டிச்சு போடணும், அப்போ நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம காய்க்கலாம். கடுகு நல்லா கொட்டினது பிறகு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் இருக்குது அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாமே கலக்கி வச்சுக்கணுமா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கலக்கி பருப்பு குழம்பு வச்சு நான் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு சாப்பாடு வந்து இந்த பக்கம் நான் அப்படியே வச்சுருக்கேன். சாப்பாடு இந்த பக்கம் இருக்குது, இது பருப்பு குழம்பு. இது வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் வந்து பொரியல் பண்ணிக்கலாம். சாப்பாடு ரெடி ஆச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்காயை வந்து அரிஞ்சு குட்டி குட்டியாக வணக்கிக்கலாம். நான் இந்த கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி தாங்க வாங்கியிருக்கேன், இத்தனை வருஷத்தில் வாங்கினது கிடையாது. அந்த வேறு கத்திரிக்காய் பற்றிலாம் அந்த கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கேன். இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால வாங்கிட்டு வந்தேன். இதை குட்டி குட்டியாக நான் அரிஞ்சிட்டு இதை வந்து நான் வந்து வணக்கிக்கலான்னு இருக்கேன். கத்திரிக்காய் எல்லாமே பாருங்கள் குட்டி குட்டி அரிஞ்சு வச்சுருக்கேன், வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கத்திரிக்காய் வணக்கி எடுத்துக்கலாம். கடுகு எண்ணெய் காலையில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு கடுகு போட்டு கூட கருவேப்பிலை கடுகு நம்ம போட்டுட்டோம். கடுகு போட்டு வச்சு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும். நான் எல்லாத்தையும் ஒரு தக்காளி பழம் டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளி பழம் அரிஞ்சு போடுவேன் நான். வெங்காயம் நல்லா வணங்கினதான் இந்த தக்காளி ஒன்று அரிஞ்சு எடுத்துக்கிட்டு அதை எடுத்து போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. வணங்கினது நம்ம இந்த கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்க பற்றிலாம் இதெல்லாத்தையும் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கோங்க. நான் அப்படியே ஒரு கத்திரிக்காய் போட்டுட்டேன், ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும். நம்ம அரிஞ்சு வச்சுன்னா மீறி, அதனால் எல்லா கத்திரிக்காயும் அப்படியே போட்டுட்டேன். போட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா
போட்டுக்கலாம். இப்படியே கத்திரிக்காய் வந்து நல்லா கொஞ்சம் வணங்கட்டும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வணங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வணங்கி அது கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வணங்கட்டும். நல்லா கத்திரிக்காய் சீக்கிரம் வணங்கிடும். உப்பு போட்டு நம்ம வச்சாச்சு. நீ வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் நல்லா வணங்கின பிறகு நம்ம மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் நான் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் தீர்ந்து வச்சு இப்போ மழை பெய்து பற்றியெல்லாம் காய போடணும். அதனால் கொஞ்சம் கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே எடுத்து தட்டிடுறீங்க. நான் அளவு அதை போட்டுக்கோங்க கரெக்டாக. நீங்கள் வந்து அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நான் என்ன அக்கா அப்படியே இந்த பொடியை வச்சு போட்டுக்கேன்னு பார்க்காதீங்க. நான் அதை கரெக்டாக போட்டுக்குவேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு இதை தட்டிட்டு போட்டுக்கோங்க. மிளகாலாம் இனிமேல் அரைச்சி வைக்கணும். இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. நல்லா திடீர்னு மழை வந்துருந்தது. மிளகா வாங்கி வச்சுருக்கேன். மிளகா மல்லி எல்லாம் நம்ம பருப்பு குழம்புக்கு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் அது ஒரு தொட்டுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பருப்பு குழம்பு வந்து கொஞ்சம் நமக்கு சப்புன்றதுனா அது வந்து இது காரம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. இது கொஞ்சம் பாருங்கள் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இன்னைக்கு அக்கா வந்து காலையில் சிக்கன் போடலை. இந்த சாப்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துருச்சு. பசங்க பொண்ணெல்லாம் வளர்ந்துருச்சு. அதனால் வந்து இந்த ஸ்கூலு காலேஜ் உள்ள பிரச்சனை கிடையாது. முதல்ல கஷ்டப்பட்டேன் ரொம்ப. இப்போ வந்து வளர்ந்தேன். அவங்கள பிகாம் முடிச்சு பாப்பா பொண்ணு அவள் வந்து ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கேன். பையன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவன் வந்து மெட்ராஸில் இருக்கேன் பையன். அதனால் அக்காளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ. அதனால் இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு லஞ்சு. அவர் வந்து கம்பெனி போயிட்டு நைட்டுக்கு தான் வருவார். காலையில் சாப்பாடு கொடுத்து விடணும். அதனால் நான் வந்து காலையில் எல்லாமே சமைச்சு வச்சுட்டு கடைக்கு போயிடுவேன். நான் அக்கா கடைக்கு போயிட்டு நான் மற்ற வீட்டுக்கு சாப்பிட கொஞ்சம் கடை பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து அவருக்கு வந்து லஞ்சு கொடுத்து விடணும் மத்தியானம். அதனால் காலையில் எழுந்திரிச்சு நம்ம சமைச்சு தான் ஆகலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா அழகாக பொன்னிறமாக நல்லா வணங்கிடுச்சு. பாருங்கள் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். எங்கள் மாமாவுக்கு கம்பெனிக்கு லஞ்சு கொண்டு போகிறதுக்கு. இது வந்து சுட சுட சோறு பாருங்கள். இது வந்து பருப்பு குழம்பு. இது வந்து தொட்டுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல் வச்சுருக்கேன் நான். அவ்வளோதாங்க இருக்குது. இனி அப்பளம்லாம் இருக்குது. அப்பளம் ஊறுகாலாம் இருக்குது. அது வந்து அது நான் இதில் பொரிச்சு வைக்கல. அப்புறம் வச்சு கொடுத்துடுவேன். அவ்வளோதான் இன்றைக்கூட சாப்பாடு லஞ்சு. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அக்கா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி வீட்டில் என்ன சமைச்சேன்னா கூட அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி வந்து லஞ்சு வந்து சாப்பாடு சுட சுட சோறு வச்சுருக்கேன். சாப்பாடு பருப்பு குழம்பு கத்திரிக்காய் பொரியல். எங்கள் மாமாவுக்கு இன்றைக்கி லஞ்சு மத்தியானத்துக்கு ரெடி ஆயிடுச்சு.